எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம போஸ்ட்கிரேஸ் யூஸ் பண்ணி SQL-ல எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் அண்ட் டேபிளுக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம அப்டேட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அப்டேட் அண்ட் டெலிட் படி பார்க்க போகிறோம். அப்டேட்னா என்ன? ஆல்ரெடி நம்ம உருவாக்கின டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸை அப்டேட் பண்ணுறது, ஓகே, சேஞ்ச் பண்ணுறது. ஏன் சம்டைம்ஸ் என்ட்ரு பண்ணும்போது யூசர்ஸ் தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கலாம், சரிங்களா? அப்போது அந்த மாதிரி பண்ண டைமில் அது சேஞ்ச் பண்ணணும்ல கரெக்டாக, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அப்டேட். ஓகேங்களா? இப்போ அப்டேட்டோட சின்டாக்ஸ் என்ன? சின்டாக்ஸ் அதோட எப்படி எழுதணும் அப்படின்னா அப்டேட் கீவேர்டு, ஓகேங்களா? அப்டேட்டிங் கீவேர்டு அப்டேட் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிளுங்கிறத நம்ம டேபிள், ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறேன், செட் ஏஜ் ஈக்குவல் டு 25, லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு பிபி, ஓகேங்களா? வேர் யாருக்கு செட் பண்ணுறேன், எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 3. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டேபிள், ஓகேங்களா? இதில் எம்ப்ளாயி ஐடி 3 ஏஏ இருக்குது, பிபி இருக்குது, 35 இருக்குது, ஏஏ பிபி அட் XYZன்னு இருக்கா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏஜ் 25, லாஸ்ட் நேம் பிபின்னு செட் பண்ணுறேன். ஏஜ் 35 இருக்குது, 25 மாற்றுறேன். லாஸ்ட் நேம் பிபியை வந்து கேபிட்டல் பிபியாக மாற்றுறேன். யாருக்கு மாற்றுறேன், எம்ப்ளாயி ஐடி 3. இதுதான் இந்த query. இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வியூ பண்ணி பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு எம்ப்ளாயி ஐடி 3க்கு, சரிங்களா? ஏஏ கேபிட்டல் பிபியாக மாறிடுச்சு, ஏஜுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி வந்து மாற்றுவோம். ஓகே, ஏஏபி எம்ப்ளாயி ஐடியோட மெயில் ஐடியை மாற்றுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் செட் இமெயில் ஐடி ஈக்குவல் டு ஏஏ BB capital BB at xyz.com where first name equal to AA. யார் யாருக்கெல்லாம் ஏஏங்கிற ஃபஸ்ட் நேம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அவங்களோட இமெயில் ஐடியே ஏஏ கேபிட்டல் பிபி அட் xyz.com அப்படின்னு மாற்றி சொல்கிறது தான் இது. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் ஆகிடுச்சு. திருப்பி செலக்ட் பண்ணி பார்த்துரும், டேபிள் வியூ பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெக்கார்ட்ஸை அப்டேட் பண்ணணும். இது வந்து சிங்கிள் ரெக்கார்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு, இது மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இப்போது அப்டேட் பண்ண ரெக்கார்டு டேபிளில் இருக்க சேஞ்சஸ் டெலிட் பண்ணலாமா? டெலிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 6. எம்ப்ளாயி ஐடி 6ங்கிறது DDE. இப்போ இந்த ரெக்கார்டை மட்டும் டெலிட் பண்ணுறேன். இதுதான் அதோட சின்டாக்ஸ், அது தான் வே ஆஃப் ரைட்டிங். ஓகே, டெலிட் ஃப்ரம் எங்கேருந்து, டெலிட் from employee info table where employee ID equal to 6. இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் ஆகிடுச்சு. வியூ பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போது 6ங்கிற எம்ப்ளாயி ஐடியே இல்லை, ஏன்னா அதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் வேர் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு கொடுத்துருக்கேன். கிரேட்டர் than 25 கொடுத்துருக்கேன். மாற்றிடுவோம், சேஞ்ச் பண்ணிப்போம். less than 32 அப்படின்னு வச்சுருவோம். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் ஏஜ் 34 கம்மியாக இருக்கோ அவங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. அப்போ 32 போயிடும், 22 போயிடும், 25 போயிடும். 3 ரெக்கார்ட் போவோம். மொத்தமாக 8 ரெக்கார்டு இருக்குது. 8ல் 3 போயிருமா? ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, டெலிட் ஆகிடுது. 4 ரெக்கார்டு தான் இருக்குது. அப்போ வந்து ஆல்ரெடி 34 யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு, சரிங்களா? 4 ரெக்கார்ட் போயிருக்கு. ஏன்னா 22 ஒன்று 21. ஓகே, சரிங்களா? இப்போது ஃபுல் டேபிளுமே டெலிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ 8 இருக்க டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபுல் டேபிளும் டெலிட் ஆயிடும். டெலிட் ஆகிடுச்சு. வியூ பண்ணால் ஒன்றுமே இருக்காது, சரிங்களா? ஃபுல் ரெக்கார்ட்ஸுமே டெலிட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெலிட் பண்ணி டேபிளை ட்ராப் பண்ணல, சரிங்க? டேபிள் டெலிட் ஆகலை, டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் டெலிட் ஆகிருக்கு, சரிங்களா? முக்கியமான விஷயம். ஸோ இப்படி தான் நீங்கள் அப்டேட் ஆல்ரெடி இருக்க ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது எப்படி, அப்புறம் டெலிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் SQL அண்ட் SQL அனலிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.